வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 2 கேமரா போட்டு DVR 1 TB ஹார்ட் டிஸ்கோட எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது, என்னுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு பட்ஜெட் இதில் அடங்கும். DVR கேமரா எல்லாமே டாகுவா அப்படிங்கிற பிராண்டோடது. இது 4 போர்ட் கொண்ட DVR, 4 கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேமராவை பற்றி பார்ப்போம். கேமராவில் இது டாகுவார் பிராண்ட் IR புல்லட் கேமரா. இது அவுட்டோர் யூனிட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது 2 MP தான். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படியே காட்டுற பாருங்கள். வாட்டர் ப்ரூஃப் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே 3-in-1 ஆடியோ வீடியோ எல்லாமே ஒரே கேபிளில் வந்துடும். அடுத்தது இன்டோர் யூனிட்டுக்கு ஐபால் கேமரா, IR ஐபால் கேமரா. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே போட்டுக்கிறாங்க, காட்டுற பாருங்கள். இந்த DVRக்கு யூஸ் பண்ணுற 2 கேமராவுமே 2 MP கேமரா. நைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் விஷன் தெரிகிற கேமரா தான். கேமரா அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறிட்டு இருக்குது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கடைகளாகட்டும், வீடுகளாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது மொபைல்லையுமே ரூட்டர் மூலிமா நெட் கனெக்ஷனில் லைவில் பார்த்துக்கலாம். அடுத்தது DVRக்கு பேக்கப்புக்காக ப்ளேபேக், அதாவது ஒரு 20 to 25 டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு பேக்கப் அந்த வீடியோ மறுபடியும் எடுத்து பார்க்குறதுக்காக 1 TBயில் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். இதோட 500 GB அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு பேக்கப் கம்மியாக இருக்கும். ஒரு 10 நாள் 12 நாள் அந்த மாதிரி தான் வரும். ஸோ 2 கேமரா யூஸ் பண்ணும்போது 1 TB யூஸ் பண்ணுறப்போ 20 to 25 நாள் வரைக்கும் தாராளமாக நமக்கு பேக்கப் கிடைக்கும். அதனால் 1 TB ஹார்ட் டிஸ்க் டோஷிபாவோடது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நெட் கனெக்ஷனுக்காக, அதாவது மொபைல் மூலமாக பார்க்குறக்கு காஃபி பிராண்டில் ரூட்டர். இது 5G வரைக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூட்டர். இதில் ஏர்டெல், ஜியோ, ஐடியா, BSNL எந்த சிம் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அப்கமிங்கில் 5G வந்துட்டுருக்குது. ஸோ 5G சிம் ஜியோவோ இல்லை ஏர்டெல்லோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்பீட் நல்லாவே இருக்கும். அதிலே போட்டுக்கிறாங்க 5G சப்போர்ட்டட் ரூட்டர்னு. 4G 5G சிம் போட்டுக்கலாம். இது என்ன பர்பஸ்க்காக இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நெட் கனெக்ஷன், அதாவது சிம் மூலிமா நம்ம நெட் போடும்போது மொபைல் மூலிமா லைவில் கடைகளில் மாட்டியிருக்கும் போதோ இல்லை வீடுகளில் இருந்தாலும் நம்ம எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான் ரூட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ரூட்டர் ஃபாஸ்ட் நல்லாவே இருக்கும். அடுத்தது SMBS பார்ப்போம். இதுக்கு கேமரா பவர் சப்ளைக்காக 1 amps 12 voltல ஒரு 4 கேமரா யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கொண்ட ஒரு SMBS தான் இது. இது ஃபைபர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 மீட்டர் வரைக்குமே நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அந்த சப்ளை நல்லாவே எடுத்து கொடுக்கும். அதுலேயே சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா லாங் அப்படின்னு. இதெல்லாம் கனெக்டர்ஸ், அதாவது DVRலேருந்து ஒரு கனெக்டர், அடுத்தது கேமரா எங்கே மாற்றமோ அங்கேருந்து கனெக்டர். இடையில நம்ம எக்ஸ்ட்ரா கேபிள் எவ்வளோ தூரம் லென்த் இழுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது SMBS கேபிள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மிகவும் ஈஸியாக எல்லாருமே மாட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து மாட்டணும் அப்படின்னா யார் வேணாலுமே இது ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி வீட்டில் கேமரா செட்டப் பண்ணிக்கலாம். இது DVRயில் இருக்கிற போர்ட்ஸ் பார்ப்போம். இந்த DVRயில் மொத்தம் 4 போர்ட்ஸ் கேமரா 4 போர்ட் கேமரா யூசேஜுக்கு. ஆடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட், அடுத்தது HDMI, VGA 232, அடுத்தது USB போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெட் கனெக்ஷனுக்காக ஈத்தர்நெட் கேபிள் போர்ட் அதுவும் இருக்குது. இதுலேயும் யூசர் மேனுவல், இதில் ஹார்ட் டிஸ்க் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே யூசர் மேனுவல்லையே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக அதை அட்டாச் பண்ணிக்கலாம். பவர் சப்ளைக்காக SMBS அடாப்டர், ஒரு மவுஸ், ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணக்கூடிய SATA கேபிள், அப்புறம் அதுக்கு ஃபிட்டிங் ஸ்க்ரூ எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அதை அப்படியே காட்டுற பாருங்கள். DVR ஓப்பன் பண்ணி உள்ள ஹார்ட் டிஸ்க் இன்செர்ட் பண்ணலாம். DVR ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இருக்கிற போர்ட்ஸ் மறுபடியும் பார்த்துக்குங்க. 4 போர்ட்ஸ், ஈத்தர்நெட் கேபிள், HDMI கேபிள், ஆடியோ இன்புட் அவுட் கேபிள், ஈத்தர்நெட், VGA 232 கேபிள் தான் இருக்கும்.
இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து உள்ள ஒரே ஒரு மெயின் போர்டு மட்டும்தான் இருக்கும். இதுதான் செட்டப் இது உள்ள டிவிஆரில். இதில் தான் எல்லா ஃபங்க்ஷனுமே இது ஒரே ஒரு போர்டில் தான் ப்ராசஸர் மூலியமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து கேபிள்ஸ் மூலியமாக இன்செர்ட் பண்ண போகிறோம். கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வர்றதே 2 கேபிள் தான். எல்லோ, ரெட், பிளாக் அந்த சப்ளை கேபிள் ஒன்று, ப்ளூ கலர் கேபிள் சேட்டா கேபிள்னு சொல்லுவோம் அந்த கேபிள். இதை கனெக்ட் பண்ணால் ஓகே. இதனுடைய இன்ஸ்டாலேஷன் ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் இதோட ஓவர். இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அதனுடைய கேபிள்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது டிவிஆர் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது அந்த ஐஆர் புல்லட் கேமரா அதை பற்றி பார்க்கலாம். இது டாகுவா பிராண்டில் தான் இந்த கேமராவுமே. இதை ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டுற பாருங்கள். இதில் யூசர் மேனுவல் எப்படி மாட்டுறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மாட்டிக்கலாம். கேமரா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சைடு 2 ஸ்மால் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட் மூவ், அப் அண்ட் டவுன் எல்லாத்துக்குமே. அது அப்படியே பாருங்கள் தெரியும். இதனுடைய கனெக்டர்ஸ் பார்ப்போம். இதில் டோட்டலாக பவர் சப்ளைக்கும் டிவிஆர் இன்புட்டுக்கு 2 போட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் சப்ளை கேபிள், ஃபீமேல் கேபிள். அதுக்கு நம்ம எஸ்எம்பிஎஸ் மூலிமா பவர் சப்ளை கொடுப்போம். இது வந்து டிவிஆர் இன்புட்டுக்கான கனெக்டர். அந்த 4 கனெக்டர் வந்து நம்ம இதுக்காகத்தான் வாங்கியிருக்கிறோம். அதனுடைய கனெக்ஷனுமே நான் சொல்கிறேன். இப்போ இதனுடைய செட்டப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணும்போது டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்காகத்தான் அந்த கனெக்டர்ஸ். இதில் வந்து மேல் கனெக்டர் இது வந்து டிவிஆரில் ஒரு போர்ட்டில் ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு கேபிள் இருங்க, அது கரெக்டாக கனெக்ட் ஆகலை. இன்னொரு கேபிள் வந்து கேமராவில் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுவுமே ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போடக்கூடிய கேபிளில் என்ன கலரில் கனெக்ட் பண்ணுறோமோ அதே கலரில் வந்து இதுலேயும் ஜாயின் பண்ணோம்னா போதும். அவ்வளோதான் கேமரா ஃபிட்டிங். அடுத்தது பவர் சப்ளைக்கு வந்து 12 வோல்ட் ப்ளஸ் 12 வோல்ட் கிரவுண்டு 2 கனெக்ஷன் கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த கேபிள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வெளியில் எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அதுக்காக வந்து எக்ஸ்டென்ஷனுக்காக யூஸ் பண்ணுற கேபிள். இந்த கேபிளில் மொத்தம் ரெட்டு, கிரே, எல்லோ, அப்புறம் ஒரு காப்பரில் ஒரு கம்பி மாதிரி லென்த்தில் அது ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஒயர், இப்போ இதில் ரெட்டு, கிரே செலக்ட் பண்ணுறோம்னா அந்த டிவிஆரில் இப்போ காமிச்சல ப்ளூ, ரெட்டு அதில் வந்து அதே மாதிரி வந்து ப்ளூ, ரெட்டில் என்ன கனெக்ட் பண்ணுறோமோ அதில் கனெக்ட் பண்ணால் போதும். அடுத்தது சப்ளைக்கும் பவர் சப்ளைக்கு அதே மாதிரி என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் வந்து எஸ்எம்பிஎஸ்க்கு அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே கலர் ஒயரில் ஜாயின் பண்ணால் போதும். அவ்வளோதான். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த கேபிள்ஸ் வந்து கேமராவில் எப்படி ஜாயின் பண்ணுறோம், பவர் சப்ளைக்கு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக நான் சொல்கிறேன். இது இன்ஸ்டால் பண்ணதையுமே உள்ளே வந்து நிறையா கேட்கும். அது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைலில் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நிற்கும். இது எல்லாமே தெளிவாக ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்லா செட்டப்பும் டிவிஆர், 2 கேமரா, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ரூட்டர், 1 TB ஹார்ட் டிஸ்க், இதுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் ஒரு 13,000 ரூபாய்க்கு நான் ஆஃபர் மாதிரி கண்டிப்பாக போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டாலேஷன்ஸ், அந்த கேபிள் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து காட்டுறேன். டிவிஆர் கனெக்ஷன்ஸ், இன்ஸ்டாலேஷன்லாம் எல்லாமே காட்டுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.